நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. விளக்கம். பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதின் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளர் சேர்ப்பதும் மழையே ஆகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜகவினர் போராட்டம். புகைப்படத்தை கிழித்ததால் போலீசார் போராட்டக்காரர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு. மதுபோதையில் தாறுமாறாக பள்ளி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். நாளை வெளியாகிறது ஜனநாயகன் திரைப்படம். புதுச்சேரியில் 3 தியேட்டர்களில் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி. இனி விரிவான செய்திகள். டெல்லியில் நேற்று பிரதமர் இல்லம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ராகுல் காந்தியின் உருவப்படம் அடங்கிய போஸ்டரை கிழித்து செருப்பால் அடித்தனர். தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் போஸ்டர்களை அப்புறப்படுத்த முயன்ற பொழுது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் கரப்பான்பூச்சி ஜனநாயக கட்சி 20 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எம்பி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமர் மோடி இல்லத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் இல்லம் முன்பு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ராகுல் காந்தியின் புகைப்படம் கொண்ட போஸ்டர்களை கையில் ஏந்தி ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் கையில் வைத்திருந்த ராகுல் புகைப்படம் கொண்ட போஸ்டரை கிழித்து கீழே போட்டு செருப்பால் அடித்தனர். இதனை கண்ட போலீசார் அவர்களிடம் இருந்து ராகுல் காந்தி புகைப்படத்தை பறிக்க முயன்ற பொழுது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தனியார் பள்ளி பேருந்தை குடிபோதையில் தாறுமாறாக இயக்கிய டிரைவரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்ததுடன் பள்ளி நிர்வாகத்திற்கும் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கம் உருவியாறு சாலையில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளி ஊருக்கு வெளியில் உள்ளதால் மாணவர்களை அழைத்து வர பள்ளி நிர்வாகம் பேருந்துகளை பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் நேற்று காலையில் பள்ளியிலிருந்து மாணவர்களை அழைத்து வர
கிளிஞ்சிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் பேருந்தை ஓட்டிக்கொண்டு கடலூர் புதுச்சேரி சாலையில் புதுச்சேரியை நோக்கி சென்றார். அப்பொழுது தவளக்குப்பம் பகுதியில் அவர் ஓட்டி வந்த பள்ளி பேருந்து தாறுமாறாக விபத்து ஏற்படுத்தும் வகையில் செல்வதாக அரியாங்குப்பம் சிக்னலில் இருந்த போக்குவரத்து போலீசாருக்கு அந்த வழியாக சென்றவர்கள் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்தவுடன் போக்குவரத்து போலீசார் அரியாங்குப்பம் சிக்னலில் பள்ளி பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தபொழுது பேருந்தை ஓட்டி வந்த டிரைவர் வெங்கடேசன் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. பின்னர் அவரை போலீசார் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி உறுதி செய்தனர். தொடர்ந்து பேருந்தை பறிமுதல் செய்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அதிகாலையிலேயே அதிகமாக குடித்து தள்ளாடியபடி அவர் பேருந்தை ஓட்டி வந்தது தெரிய வந்தது. முன்கூட்டியே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் அவ்வழியாக செல்பவர்களுக்கு விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. மேலும் இது சம்பந்தமாக தெற்கு பகுதி போக்குவரத்து போலீசார் முறையாக கண்காணிக்கப்படாத பள்ளி நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். மேலும் ஓட்டுநர்கள் நியமனம் குறித்த விளக்கம் கேட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடலுக்கு அடியில் ஜனநாயகன் போஸ்டரை வெளியிட்டு விஜய் ரசிகர்கள் வித்தியாசமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வித்தியாசமான முறையில் கொண்டாட்டத்தை தொடங்கியுள்ளனர். திரைப்படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை பகுதியில் ஆழ்கடல் நீச்சல் வீரரின் உதவியுடன் ஜனநாயகன் திரைப்படத்தின் போஸ்டரை கடலுக்கு அடியில் வெளியிட்டு ரசிகர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். கடலுக்குள் போஸ்டரை விரித்து காட்சிப்படுத்திய நிகழ்வை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இந்த வீடியோ தற்பொழுது எக்ஸ், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விஜய் ரசிகர்கள் பலரும் அந்த வீடியோவை பகிர்ந்து திரைப்படத்தின் வெற்றிக்காக வாழ்த்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். போலி மருந்து வழக்கு எதிரொலி. புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு அதிரடி மாற்றம். புதுச்சேரியில் மீண்டும் போலி மருந்து வழக்கு பூதாகரமாகி உள்ள நிலையில் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரி அதிரடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தமிழகத்தில் கியூ பிரிவு போலீசார் கடந்த மாதம் ராமநாதபுரத்தில் நடத்திய சோதனையில் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டு இலங்கைக்கு கடத்த முயன்ற போலி பிரிகாபலின் 150 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வந்த மெடினோக் ஹெல்த் கேர் நிறுவனத்தை மேட்டுப்பாளையம் போலீசார் மற்றும் புதுச்சேரி மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியதில் போலி மருந்து தயாரிப்பது உறுதி செய்யப்பட்டு நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக பகுதியில் பூத்துறையில் இயங்கி வந்த குடோன்களில் தமிழக மருந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் 625 வகையான போலி மருந்துகள் தயாரித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டு கிளம்பிய போலி மருந்து வழக்கில் 26 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஒரு போலி மருந்து வழக்கு கிளம்பியிருப்பது அரசுக்கு பெரும் தர்ம சடங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மருந்து உற்பத்தி கம்பெனிகளில் ஆய்வு நடத்தாததே இந்த போலி மருந்து விவகாரத்துக்கு முக்கிய காரணமாக தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரியான ஆனந்த் கிருஷ்ணனை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து நேற்று மாலை அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் போலி மருந்து விவகாரம் வெளியான மறுநாளே சுகாதாரத்துறை செயலாளரான சௌத்ரி முகமது யாசின் அதிரடியாக மிசோரமிற்கு மாற்றப்பட்டுள்ளார். தற்பொழுது மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி அனந்த கிருஷ்ணன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தி பணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடற்கரை வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பு கடற்கரை வியாபாரிகள் தங்களது கடைகளை அமைத்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்தி சிலர் வியாபாரிகளிடம் சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தில் பேசிய வியாபாரிகள் கடந்த பல ஆண்டுகளாக கடற்கரை பகுதியில் வியாபாரம் செய்து வருவதாகவும் அரசால் ஒதுக்கப்பட்ட இடங்களில் தாங்கள் தொழில் செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். ஆனால் சிலர் முதலமைச்சரின் பெயரை கூறி புதிய வியாபாரிகளிடம் பணம் வசூலித்து இடம் ஒதுக்குவதாகவும் இதனால் சட்டப்படி தொழில் செய்து வரும் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர்.
மேலும் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதையில் கூட பணம் பெற்றுக்கொண்டு கடைகளை அமைக்க அனுமதிக்கப்படுவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சிரமம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து ஏற்கனவே காவல்துறை மற்றும் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்துள்ளதாகவும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்ட நிலையில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். எனவே முதலமைச்சரின் பெயரை தவறாக பயன்படுத்தி வியாபாரிகளிடம் பணம் வசூலிப்பவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இடங்களை அகற்றி ஒழுங்குமுறையுடன் வியாபாரம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வியாபாரிகள் அரசை வலியுறுத்தினர். அரியாங்குப்பம் அருகே வாலிபருக்கு கத்தி வெட்டு, 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரியாங்குப்பம் அருகே வாலிபர் ஒருவரை கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூர் அருகே தவளக்குப்பம் அடுத்த பூர்ணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கிச்சா என்கிற ஹரிகிருஷ்ணன் மீது அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அரியாங்குப்பம் அடுத்த நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள சுண்ணாம்பாறு படகு குழாம் அருகே ஹரிகிருஷ்ணன் சென்றபொழுது இருவர் அவரை பின்தொடர்ந்து தலை மற்றும் கையில் கத்தியால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அவர் உயிர் தப்பினார். தகவல் அறிந்த அரியாங்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஹரிகிருஷ்ணனை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக அரியாங்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் இந்த தாக்குதலில் தொடர்புடையதாக பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த இளவரசன் மற்றும் நோனாங்குப்பத்தை சேர்ந்த தீபக் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் தாக்குதலுக்கான காரணம் குறித்து அரியாங்குப்பம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பசுமை மனிதர் வழிகாட்டுதலில் மரக்கன்று நடும் இயக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதியேற்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்திய சிறப்பு விருந்தினர்கள், பசுமை என்பது மனித இனத்தின் ஒருங்கிணைந்த பொறுப்பு, இயற்கையை பாதுகாப்பதே வருங்கால தலைமுறையினருக்கான மிகப்பெரிய பரிசு என்று தெரிவித்தார். ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில் அனைவரும் தொடர்ந்து பங்கெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். நிறுவனத்தின் சார்பில் இதுபோன்ற பசுமை முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு சமூகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்த உறுதியளிக்கப்பட்டது. புதுச்சேரியின் பசுமை மனிதர் என போற்றப்படும் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் இணைந்து மரக்கன்று நடும் இயக்கத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்தனர். இந்நிகழ்வு இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையையும் நிலையான வளர்ச்சிக்கான சமூக பொறுப்புணர்வையும் வலியுறுத்தும் சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்தது. மேலும் பங்கேற்ற அனைவரும் பாராட்டையும் பெற்றது. திருப்பட்டினத்தில் VBG ராம்ஜி 125 நாள் வேலை திட்டத்தை MLA மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் VBG ராம்ஜி 125 நாள் வேலை திட்டம் நாடு முழுவதும் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் இத்திட்டத்தின் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பட்டினம் கிராமத்தில் அமைந்துள்ள சாணி பறவைக்குளம் சுமார் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், நிரவை பகுதியில் உள்ள பொட்டை வாய்க்கால் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜைகளை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் மூலம் 13,172 வேலை நாட்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும், உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் விவசாயத்திற்கு பயனளிக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி அருணகிரிநாதன், திருப்பட்டினம் கிராம மக்கள், VBG ராம்ஜி 125 நாள் வேலை திட்ட பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற 72 அடி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் 16 அடி லட்சுமி நரசிம்மனுக்கு பிரம்மாண்ட அபிஷேக பெருவிழா நடைபெற்றது.
புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற மொரட்டாண்டி அருள்மிகு அதர்வன பத்ரகாளி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் 72 உயர ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி திருக்கோவிலில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம மூர்த்திக்கு மகா அபிஷேக பெருவிழா மிக விமரிசையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. விழாவில் 108 திவ்ய அபிஷேகம். ஆடி மாதத்தில் வரும் சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்திக்கு மிகுந்த உகந்த நாளாகும். இதனை முன்னிட்டு இக்கோவிலில் வீற்றிருக்கும் 16 அடி உயர பிரம்மாண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு மகா சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலும் 108 லிட்டர் பால், 108 லிட்டர் தயிர், 108 கிலோ மஞ்சள், 108 கிலோ சந்தனம், 54 லிட்டர் தேன், 108 இளநீர் மற்றும் பஞ்சாமிர்தம், வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் உலக சிறப்புமிக்க அபிஷேகங்கள் நடைபெற்று சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியானது ஸ்ரீமத் நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைய பீடாதிபதி வரத தேசிகன் ஆலய தலைமை அர்ச்சகர் பாலாஜி பட்டர் மற்றும் பட்டாட்சியாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தொண்ணூத்தி 9 ஆதரவற்ற சடலங்களுக்கு இறுதி சடங்கு. 100வது உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானம். காரைக்கால் அன்னை ஃபவுண்டேஷன் மனிதநேய சேவை. காரைக்கால் மாவட்டத்தில் ஆதரவற்றோர் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வரும் அன்னை ஃபவுண்டேஷன் இதுவரை 99 ஆதரவற்ற மற்றும் அடையாளம் தெரியாத சடலங்களுக்கு உரிய முறையில் இறுதிச்சடங்கு செய்து நல்லடக்கம் செய்த நிலையில் 100வது உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கல்வி பயன்பாட்டிற்காக உடல் தானமாக வழங்கி மனிதநேய சேவையில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக கோபாலகிருஷ்ணன் தலைமையில் செயல்பட்டு வரும் அன்னை ஃபவுண்டேஷன் காரைக்கால் மாவட்டத்தில் ஆதரவற்ற நிலையில் சுற்றித் திரியும் முதியோர்களை மீட்டு அவர்களுக்கு முடிவெட்டி சவரம் செய்து ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர்ப்பது, குடும்ப பிரச்சனைகளால் வீடுகளை விட்டு வெளியேறியவர்களை கண்டறிந்து ஆலோசனை வழங்கி குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு சமூக நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. அதேபோல் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் காவல்துறை சட்டப்பூர்வ நடைமுறைகள் முடிவடைந்த பிறகு யாரும் உரிமை கோராத அடையாளம் தெரியாத சடலங்கள் ஆதரவற்றோர் இல்லங்களில் உயிரிழந்தவர்கள் மற்றும் வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த உறவினர்கள் இல்லாத காரணத்தால் இறுதி சடங்கு செய்யப்படாமல் இருந்தவர்களின் உடல்களுக்கு அவரவர் மத வழக்கப்படி இறுதிச் சடங்கு செய்து நல்லடக்கம் செய்து வருகிறது. இந்த மனிதநேய சேவையின் மூலம் இதுவரை 99 ஆதரவற்ற மற்றும் அடையாளம் தெரியாத சடலங்களுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டுள்ள நிலையில் காரைக்காலை சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினரின் முழு ஒப்புதலுடன் அவரது உடலை காரைக்கால் விநாயகா மிஷன் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களின் மாணவ கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயன்பாட்டிற்காக அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் உடல் தானமாக வழங்கினர். இதன் மூலம் 100வது மனிதநேய சேவையாக உடல் தானம் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்னை ஃபவுண்டேஷன் நிறுவனர் கோபாலகிருஷ்ணன், 99 ஆதரவற்ற உடல்களுக்கு இறுதிச்சடங்கு செய்து நல்லடக்கம் செய்துள்ளோம். 100வது உடலாக மகாலிங்கத்தின் உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கல்வி பயன்பாட்டிற்காக தானமாக வழங்கியது மிகுந்த மனநிறைவை அளிக்கிறது. இனிவரும் காலங்களிலும் ஆதரவற்றோர்களுக்கான மனிதநேய சேவையை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்றார். அன்னை ஃபவுண்டேஷனின் இந்த சேவைக்கு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றன. மனித நேயத்தையும் உடல் தானம் குறித்த விழிப்புணர்வையும் ஒருங்கிணைக்கும் இந்த முயற்சி சமூகத்தில் முன் உதாரணமாக திகழ்கிறது. டெல்லி நீட் போராட்டம் முடிவுக்கு வர வேண்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை செய்த மகிழா காங்கிரஸ் நிர்வாகி. புதுச்சேரி மகிழா காங்கிரசின் மாநில செயலாளர் சிலோசனா, டெல்லியில் நடைபெற்று வரும் நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களை மற்றும் ஆர்ப்பாட்டங்களை அமைதியான முறையில் முடிவுக்கு வந்து மாணவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டி புதுச்சேரி கடற்கரையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை மேற்கொண்டார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்தியா முழுவதும் நீட் தேர்வு, வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்களை தொடர்ந்து மாணவர்கள் நடத்தி வரும் அகிம்சை மற்றும் அறவழி போராட்டங்களை அனைவரும் கவனித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் போராட்டங்களில் காயமடைந்த மாணவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும், தங்கள் பிள்ளைகளை கடின உழைப்பால் படிக்க வைத்த பெற்றோரின் எதிர்பார்ப்புகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அத்துடன் நாட்டில் அமைதியான சூழல் நிலவுவதாகவும், டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு விரைவில் தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார்.
இதற்காக அகிம்சையின் அடையாளமாக மகாத்மா காந்தியின் கொள்கைகளை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு தனியாக பிரார்த்தனை செய்து டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டங்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டதாக சிலோசனா தெரிவித்தார். புதுச்சேரி அமைச்சர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கேக் வெட்டி பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சர் VP சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், ரவிக்குமார், மோகன்தாஸ், நாராயணசாமி, அழகு என்கிற அழகானந்தம் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகர் கோவில் மற்றும் லாஸ்பேட்டை ஐனாரப்பன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மேலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் மூலம் தையல் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி வகுப்புகளில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கு மதிய அறுசுவை விருது வழங்கப்பட்டு பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் செய்திருந்தார். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜகவினர் போராட்டம். புகைப்படத்தை கிழித்ததால் போலீசார் போராட்டக்காரர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு. மதுபோதையில் தாறுமாறாக பள்ளி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். நாளை வெளியாகிறது ஜனநாயகன் திரைப்படம். புதுச்சேரியில் 3 தியேட்டர்களில் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.